வாழ்க வளமுடன். திருமந்திரத்துல 129வது பாடல் தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வரி ஆரம்பிக்கும். 4 வரிகள் கொண்ட பாடல். இந்த பாடல்கள்ல இந்த தூங்கி கண்டாருன்றது தான் மிக முக்கியமான ஒண்ணு. ஏன்னா இதை பத்தி நாம முழுசா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு தூங்குதல் அப்படின்ற ஒரு நிலை எடுத்துக்கோங்க. அதை காணக்கூடிய தன்மை அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க முடியுமா? இப்போ நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், தினமும் இரவு தூங்குகிறோம். நாம் தூங்குகிறோம் அப்படிங்கிறது தூங்குறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியும் தூங்க போகிறோம் அப்படின்றது. எந்திரிச்சதுக்கப்புறம் நமக்கு தெரியும் இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தோம் அப்படின்றது. பட் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அதை காணக்கூடிய தன்மை அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் அதை பார்த்துட்டோம் அப்படின்னம்னா சிவலோகம் தம்முள்ளே அப்படின்ற ஒரு நிலை, அந்த சிவலோகத்தையும் காணக்கூடிய தன்மை, அதாவது நமக்குள்ளேயே நாம் பார்க்கக்கூடிய ஒரு நிலை நம்மக்கிட்ட உருவாயிரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே சொல்கிறாங்க. விழிப்பு நிலையோடு கொண்ட தூக்கத்தை தான் தியானம்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் தினமும் நைட்டு விழிப்பு நிலையற்ற தியானத்தை தான் தூக்கமாக தூங்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல தூங்குறதுக்கான காரணம், இந்த தூக்கம்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ உடல் இருக்கு, மனம் இருக்கு, உள்ளே இருக்கக்கூடிய உயிரின் இயக்கம் அப்படின்றது இருக்கு. இந்த உயிரின் இயக்கமானது படற்கை நிலையா, அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றலானது மனமா இங்க பரிணமிக்குது. இந்த மனமானது இந்த புலன்கள் வழி கிடைச்ச அனுபவத்தை தொட்டு எண்ணங்களை உருவாக்குது. இந்த எண்ணங்களை தொட்டு இந்த சொல் உருவாகுது. இது ரெண்டையும் தொட்டு செயல்கள் உருவாகுது. இதன் விளைவாக தான் இந்த வாழ்க்கை இருந்துகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கக்கூடிய ஒன்று. ஸோ இந்த மனம் அப்படின்றது ஆற்றல் நிலை அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஆற்றலானது உயிரானது உடல்ல இயங்குற வரைக்கும் உடல் உறுப்புகளும் இயங்கிக்கிட்டு இருக்குல்ல. இப்போ இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்கு. இது போல கோடிக்கணக்கான இயக்கங்கள் உடல்ல இருந்துகிட்டு இருக்கு. இந்த இயக்கங்களுக்கு ஆற்றலா இந்த உயிரில இருந்து வரக்கூடிய மனதின் ஆற்றல் பயன்பட்டுச்சு அப்படின்னா இந்த உடலின் இயக்கம் அப்படின்றது சீராக இருக்கும். இந்த மனமானது எண்ணங்களா இங்கே பரிணமிச்சு சொல்லாவும் செயலாவும் அதை தொட்டு இருக்கக்கூடிய விளைவுகளாகவும் மாறாம உடலோட ஒன்றி உடலின் இயக்கங்களுக்கு மட்டும், உடல் உறுப்புகளின் இயக்கங்களுக்கு மட்டும் பயன்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையை தான் தூக்கம்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆழ்ந்த நிலை தூக்கம், கனவு இல்லாத நிலை தூக்கம். ஸோ அந்த ஒரு தூக்கம் தான் இந்த உடல் சீராக இயங்கக்கூடிய ஒரு தருணம். அதனால தான் நாம் எவ்வளோ டயர்டானாலும் சோர்வானாலும் தூங்கி எழுந்திரிச்சோம் அப்படின்னம்னா ரெக்கவர் ஆயிடுறோம். அந்த தூக்கத்தில் கூட நாம் மன வலி அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுது. ஸோ இந்த மனம் அப்படின்றது இயக்கத்தில் இருக்கிற வரைக்கும் எண்ணங்களாகவும் சொல்லாகவும் செயலாகவும் அதை தொட்டு இருக்கக்கூடிய விளைவுகளாகவும் நாம் அதில் கான்சியஸில் இருக்கும்போது இந்த தூக்கம் அப்படின்றது நம்மக்கிட்ட இருக்காது. இது அடங்கும் போது இந்த ஆற்றல் முழுக்க முழுக்க உடல் இயங்குறதுக்கு கஷ்டப்படுது. நாம் பொழுதன்னைக்கும் இந்த உடலை பயன்படுத்திக்கிறோம். அதனால் நார்மலாக இயங்குறதுக்கே ஆற்றல் இல்லாமல் அது இயங்காமல் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு இயக்கப்படுறதுனால வேற இந்த உடல் சோர்வடைஞ்சு வேற வழியே இல்லாமல் இந்த தூக்கத்தை உருவாக்கி இந்த மனதை பிடிச்சி இழுத்து உடலை தன்னைத்தானே ரெக்கவர் பண்ணிக்கக்கூடிய ஒரு அறிவு இந்த ஒவ்வொரு நாள் இரவும் நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த எண்ணங்களை விடுத்து மனதின் ஆற்றலானது உடல் இயக்கங்களோட ஒன்றி இருக்கக்கூடிய ஒரு நிலையை கான்சியஸில் நிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறத நாம் என்னைக்கு அனுபவத்துக்கு கொண்டு வரோமோ அப்போ தான் அந்த தூங்கி கண்டார் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னொன்று, இந்த தூக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எதில் நமக்குடைய கான்சியஸ் இருக்கணுன்றதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இப்போ இந்த மனதை தொட்டு இருக்கக்கூடிய எண்ணங்கள், சொல், செயல், அதை தொட்டு இருக்கக்கூடிய விளைவுகளில் தான் நம்ம கான்சியஸ் இருக்குது. ஆனால் இந்த உடல் அப்படின்ற ஒன்றில் கான்சியஸ் இல்லை. ஆனால் அதில் இருந்தாலும் உடல் தூக்கத்துக்கு தான் போகுது. ஸோ இந்த மனதிலிருந்து உடலுக்கு மூவ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஆசனங்கள்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆசனங்களில் மூச்சை தொட்டு நாம் கவனிக்கும் போது உடலில் நடக்கக்கூடிய இயக்கங்களில் போய் ஒன்றுவோம். ஸோ உயிரானது நாம் விழித்திருக்கும் போதும் உள்ளே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது, உறங்கிக்கிட்டு இருக்கும் போதும் உடலில் இயக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த உயிரை உணர்ந்து அதில் நம்ம கான்சியஸை நிறுத்தி பழகிட்டோம் அப்படின்னம்னா
இந்த மனம் எண்ணங்களை விடுத்து இந்த உடலோட ஒன்றி இருக்கும் போதும் சரி, இந்த உடல் இயக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருந்தாலும் சரி, நாம் இந்த கான்சியஸாக எப்பவும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோடு இருக்கும்போது விழிப்பாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நம்மக்கிட்ட உருவாகும். அந்த நிலைக்கு தான் நம்ம வந்து தவத்தை பயன்படுத்துகிறோம். எக்ஸசைஸ் உடலை உணர்றதுக்கு, அதுக்கப்புறம் அதிலேயே மூச்சுக்காத்த கவனித்து உள்ளே இருக்கக்கூடிய உயிரை உணரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது தான் நம்ம தவம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நிலையில் அதை பழக 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 எப்போவுமே இயக்கத்தில் இருக்கக்கூடிய உயிரில் நம்ம கான்சியஸை நிறுத்தும் போது நம்ம அன்கான்சியஸ் லெவலுக்கு போக மாட்டோம். உடலும் மனமும் இணைஞ்சு இங்கே சீராக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்வுகள் இருந்தாலும் சரி, இல்லை தூக்கத்தில் அந்த மனங்கள் எண்ணங்களற்ற நிலையில் உடலோட இணைஞ்சிருக்கக்கூடிய ஒரு தன்மையில் உயிரின் இயக்கமாக நாம் இருப்போம். அந்த இடத்துல நாம் எப்படி இருப்போம்னா, அந்த சிவலோகம் அப்படிங்கிறது சீங்கிறது இருப்பு, வாங்கிறது இருக்கக்கூடிய இயக்கங்கள் எல்லாம், இந்த இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இருப்பாக நாம் இருக்கிறதுனால பேர் அமைதியின் உலகமாக லோகமாக நம்ம இருப்போம். அதுக்கு வந்து பயிற்சி இதுதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொன்று இருக்குது. இந்த பயிற்சியை செய்ய செய்ய நம்மளுடைய நடப்பு வாழ்க்கை கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அந்த கான்சியஸ்னஸும் பார்த்தீங்கன்னா எப்படி ஆகும்னா, இப்போ தூக்கத்தில் இருக்கிறவன்கிட்ட போய் அவனை திட்டினாலும் அவனுக்கு ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, கவலைப்படுத்தணும்னு சொல்லிட்டு எதை சொன்னாலும் கவலைப்பட போகிறதும் கிடையாது, அவன் பாட்டு தூங்கிட்டு இருப்பான். எந்திரிச்சோம்னா நம்ம என்ன பேசணும் என்ன சொன்னோன்றது கூட அவனுக்கு தெரியாது. அதே போல் விழிப்பாக இருக்கும்போது, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த பகலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ல, அப்போ என்ன நடக்கக்கூடிய எந்த சூழல்களும் அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஒரு தூங்க மூஞ்சி மாட்டம் இருந்து பழகிட்டேன். பொறுமைன்றது நீடிச்சுக்கிட்டு இருக்கு. வலி வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, நான் வந்து அதுக்கு ஆர்ப்பாட்டமோ இல்லை அவஸ்தையோ படாமல் தூக்கத்தில் இருக்கிறவன் எப்படி இருப்பானோ அதுபோல் இந்த புலன்களுக்கு உள்ளே வாங்காமல் செவனேன்னு இருக்க கற்றுக்கிட்டேன் அப்படின்னாலும் நம்ம அந்த தூங்கி கண்டார் நிலை அப்படின்ற ஒரு நிலைக்கு நகர்ந்துருவோம். ஸோ இது ரெண்டுமே யோகத்தினால முடியும். அந்த யோகத்தை நம்ம கையால் இந்த முதல் வரி அப்படின்றது நம்மக்கிட்ட செட் ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வரியில் வந்து தூங்கி கண்டார் சிவயோகம் தம்முள்ளேன்னு வரும். இது இன்னும் பெரிய டாப்பிக்கு. ஸோ நான் சிம்பிளாக சொல்லணுன்றதுக்காக இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எந்த அளவுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை, குரு வாழ்க.